குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். குட் மார்னிங் சார். ஓகே, இன்றைக்கி வலுவு சொற்கள் பார்க்க போகிறோம். வலுவு சொற்கள் அப்படின்னா அந்த சொற்கள் நம்ம பேசும்போது சரியான முறையில் இருக்காது. அதை சரியான முறையில் அதை எழுதி நம்ம வலுவு சொற்களை பார்க்க போகிறோம். வலுவு சொற்கள்னால் நம்ம எழுதும்போது எழுத்து சொற்கள் வேறு, பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்னு இதுக்கு இன்னொன்றும் இருக்குது. இதை நம்ம வலுவு சொற்கள் திருத்தம் அப்படின்னு சொல்லுவோம். பல விதத்தில் இருக்குது. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, வலுவு சொல், சரியான சொல்லை தேர்ந்தெடு, இந்த மாதிரி இருக்குது. இதில் நம்ம வலுவு சொல்லுங்கிற ஹெட்லைனில் தலைப்பில் நம்ம இங்கே சில வார்த்தைகளை பார்க்கலாம். அந்த வார்த்தைகள் வலுவு சொல்லாக இருக்கிறது எப்படி இருக்குது, அது திருத்தம் பண்ணும்போது எப்படி திருத்தம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்குறோம். மேலே வலுவு சொல்லும், கீழே திருத்தம் செய்யப்பட்ட சொல்லும் கொடுக்குறோம். இது போட்டித் தேர்வுகளில் கேட்குறாங்க ஒரு தலைப்பாக வச்சுக்கிட்டு. அதனால் கவனமாக கட்டாயமாக படிங்க. இதை படிங்க. இது வலுவு சொல், கீழே திருத்தப்பட்ட சொல் பார்ப்போம். நான் நெடிலே நாகரிகாயம், நாகரிகம் அப்படிங்கிறது தான் வார்த்தை. நாகரிகம் அப்படிங்கிறதுல மேலே ரீ நெடில் ரீ போட்டிருக்கிறோம். இது கீழே எப்படி மாறுதுங்கிறத கவனிங்க. நாகரிகம் மேலேயும் நாகரிகம் தான், கீழேயும் நாகரிகம் தான், ரெண்டும் ஒன்று தான். ஆனால் கீழே இருக்கிறதுல பார்த்திங்கன்னா ரீ குறிலில் இருக்குது, மேலே இருக்கிறதுல ரீ நெடிலில் இருக்குது. இதுதான் வலுவு சொற்கள். நாகரிகம் நாகரிகம் தான் நம்ம பேசும்போது பேச்சு வழக்கத்தில் இருக்கும். ஆனால் சரியானது நாகரிகம், ரீ குறிலில் இருக்கணும். இதுதான் சரி. அடுத்தது, வலுவு சொற்கள் எப்போவுமே பேசும்போது எளிமையாக இருக்கும், எழுதும்போது சில மாற்றங்கள் அதில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை படிங்க பாருங்கள். சிம்பிளாக பேசுவாங்க. காவா அப்படின்னு தான் பேசுவாங்க. காவா அதிகபட்சம் இந்த ஏர்போர்ட்டு புள்ளி சேர்ப்பாங்க. காவாய், காவாய்க்கு போயிட்டு வந்தேன் அப்படிம்பாங்க. ஆனால் அது உண்மையிலேயே அது கிடையாது. கீழே இருக்கிறத படிங்க. கால்வாய், காவாய் என்பது தவறான பொருள், தவறான வார்த்தை. இது கால்வாய் என்று தான் சொல்ல வேண்டும். கால்வாய்னா வேறு ஒன்றும் இல்லை, வாய்க்கா மாதிரி ட்ரைனேஜ், அதிகமாக தண்ணி ஒரு நார்மலான ரேஞ்சஸில் தண்ணி போகிறதுக்கு பேர் தான் கால்வாய். நம்ம மொத்தமாக காவான்னு கொடுத்துருவாங்க, கீழே கால்வாய். இதில் 4 ஆப்ஷன் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு போகணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்ததும் அதே மாதிரி தான். மேலே இருக்கிறது வலுவு சொல், நம்ம அதாவது பேச்சு வழக்குன்னு கூட சொல்லலாம். கீழே இருக்கிறது திருத்தம் செய்யப்பட்ட சொல். கயிறு நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுவோம். அந்த கயிறு எடுப்பா கட்டலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. உண்மையான வார்த்தை வேறு. கயிறு என்று தான் சொல்ல வேண்டும். கயிறு என்பது தான் திருத்தம் செய்யப்பட்ட வார்த்தை. கயறு என்பது வலுவு சொல், கயிறு என்பது தான் திருத்தம் செய்யப்பட்ட சரியான சொல். ஆகையால் கயிறு என்று தான் சொல்ல வேண்டும். கயறு என்பது வலுவு சொல். அடுத்து கொஞ்சம் பெரிய வார்த்தை, 4 எழுத்தாக கூட்டி சொல்லுங்கள். மாவே உச்சரிக்கல, அலமேலு மங்கை என்பது தான் வார்த்தை. அதனோட இது வலுவு சொல். திருத்தம் செய்யப்பட்ட சொல் எப்படிங்கிறத கீழே படிப்போம். அலர்மேல், அலர்மேல் மங்கை என்பதுதான் சரியான சொல்.
அலமேலு மங்கை, அலமேலு மங்கைன்னு தான் நிறையா நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். இது வந்து அலர்மேல் மங்கை என்று சொல்ல வேண்டும். அலர்மேல் மங்கை என்று தான் நம்ம திருத்தம் செய்து எழுதணும். இதுபோல் ஒரு 2 வகையான கொஷின்ஸ் எப்போவுமே வந்து தமிழ்நாடு டிஎன்பிசியில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் தமிழ் வந்து பெரிய கடல். அதை வந்து நம்ம அந்தளவுக்கு படிக்கலனாலும் இதுபோல் தினந்தோறும் படித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுவும் சிறிய வயதிலிருந்தே படித்து கொண்டிருந்தால் கட்டாயமாக போட்டித் தேர்வுகளில் எளிமையாக 10ஆம் வகுப்பு படிக்கும்போதே குரூப் 4 பாஸ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து தினந்தோறும் இந்த மாதிரி இதை காதில் கேட்டுக்கிட்டு இருந்தால் போதும். அடுத்தது அவரக்கா என்பது வலுவுச் சொல். அவரக்கா, அவரக்காய் பறிக்க போகிறோம்பாங்க, அவரக்காய் வாங்கிட்டு வாங்க அப்படிம்பாங்க. அவரக்கா இது வந்து வலுவுச் சொல். ஆனால் சரியான சொல் என்னங்கிறத கீழே படிப்போம். இதுவும் தப்பாக தான் படிக்கிறீங்க. அவரைக்காய், அவரைக்காய் என்பது தான் சரியான திருத்தம் செய்யப்பட்ட வார்த்தை. அவரக்கா என்பது வலுவுச் சொல். அவரைக்காய் என்பது தான் திருத்தம் செய்யப்பட்ட வார்த்தை. இதை கவனமாக பார்த்துக்கணும். அவரக்கா என்பது வலுவுச் சொல், அதாவது பேச்சு வழக்கு சொல் அப்படி கூட வச்சுக்கலாம். அவரைக்காய் என்பது திருத்தம் செய்யப்பட்ட. அடுத்தது சி வந்து நெடில். கவனமாக படிக்கிறதில்ல, முன்ன மாதிரி கரெக்டாக படிங்க. சி நெடில் சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்காக தான் அதோடு சேர்த்து போடுறோம். சிறியவர்களும் பார்க்கலாம், பெரியவர்களும் பார்க்கலாம். சீயக்காய் நெடில் வர இடத்துல கரெக்டாக நெடில் படித்தா தான் அந்த வார்த்தை வரும். சீயக்காய், சீயக்காய் என்பது வலுவச் சொல். கீழே இருக்கிறது திருத்தப்பட்ட சொல், அதை படிங்க. சீ கை இக்காய், சீகைக்காய், அதாவது சீயக்காய் என்பது வலுவச் சொல். சீகைக்காய்